ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிளானது, சேம் டைம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இது குழந்தைங்க ஸ்கூலை விட்டு வரும்போது ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை வந்து நம்ம பொரித்து கொடுக்கலாம். ஈவன் சாப்பாட்டு கூட நம்ம வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னுட்டு பார்க்கலாம். என்னுடைய வடகம் வந்து சூப்பராக காஞ்சி இருக்குது. இது பார்த்திங்கன்னாக்கா நம்ம சீக்கிரம் காஞ்சிடும். எப்படின்னாக்கா நம்ம ஃபேன் காற்றுல போட்டாலும் காஞ்சிடும், பின்ன வந்து வெயிலில் வச்சாலும் ஈஸியாக காஞ்சிடும், சீக்கிரமே காயும். இந்த கூழு காசி ஊற்றி அதெல்லாம் தேவையே இல்லை. அப்பளம் மாதிரி சூப்பராக வந்துடும். பாருங்கள், போட்ட உடனே காஞ்சிடுச்சு. நம்ம வந்து தோசைக்கு அரைக்கும்போது கூட கொஞ்சம் ஒரு 2 கிளாஸ் அரிசியை ஊற போட்டு இப்படி செஞ்சுக்கிடலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ்.